10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் உங்கள் மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம் முதல் 5 இடங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. முதல் 5 இடங்களை பிடித்த மாவட்டங்கள் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி. இதே போல 6வது இடம் கோவை. மேற்கு மண்டலமான கோயம்புத்தூரில் 6வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். முதல் 5 இடங்களில் 4 இடங்களை தென் மாவட்டங்களும், திருச்சி மத்திய மாவட்டமும் 5 இடங்களை பிடித்த சூழ்நிலையில் மேற்கு மாவட்டமான கோவை 96.47% மாணவர்கள் அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெரம்பலூரில் 96.46% மாணவர்களும், அரியலூர் மாவட்டத்தில் 96.38%, தருமபுரி மாவட்டத்தில் 96.31% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.24% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 10வது இடத்தை கரூர் மாவட்டம் பெற்றிருக்கிறது. 11வது இடத்தை ஈரோடு மாவட்டம் பிடித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் 96% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் 95.57% பிடித்து 12வது இடத்தை டெல்டா மாவட்டமான தஞ்சை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்து திருவாரூர் மாவட்டம் 95.27%, தென் மாவட்டமான தென்காசி 95.26% பெற்று 14வது இடத்தை பிடித்திருக்கிறது. 15வது இடத்தை விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் 95.29% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 15வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 16வது இடத்தை காஞ்சிபுரம், சென்னையை எடுத்த காஞ்சிபுரம் 16வது இடத்தை பிடித்திருக்கிறது. 94.85% மாணவர்கள் காஞ்சிபுரத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் 94.84% மாணவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 94.64% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 18வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 94.52% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 19வது இடம். கடலூர் மாவட்டம் 20வது இடத்தை பிடித்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவில் 94.51%, அனைத்தும் 94% தான் 16லிருந்து 20 வரை. அதில் 0.56, 0.84 என அந்த 1% தான் இந்த வித்தியாசம் இருக்கிறது. 16வது இடத்திலிருந்து 20வது இடம் வரை. 21வது இடம் அதுவும் 94.16%. திருநெல்வேலி, மதுரை 22, தென் மாவட்டங்களில் நெல்லை, மதுரை பின்தங்கி 21, 22வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதற்கு டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை அதுவும் 23வது இடத்தை பிடித்திருக்கிறது. 93.9%. மதுரை மாவட்டம் 93.93, ராமநாதபுரம் மாவட்டம் 93.75% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 93.53% பெற்று 25வது இடத்தை புதுக்கோட்டை மாவட்டம் பிடித்திருக்கிறது. 26வது இடம் திண்டுக்கல் 93.28% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 26வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். உதகை நீலகிரி மாவட்டம் 93.26% மாணவர்கள் அங்கு தேர்ச்சி பெற்று 27வது இடம். 28வது இடம் திருவண்ணாமலை 93.10% மாணவர்களை தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலையில் 28வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 29வது இடம் திருப்பத்தூர், வேலூர் அங்க மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் 92.86%, 29வது இடம். மேற்கு மாவட்டமான சேலம் மாவட்டம் 92.17% மாணவர்களே சேலம் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 26 திண்டுக்கல், 31 நாகை, டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகை 31வது இடத்தை பிடித்து தேர்ச்சி அடைந்திருக்கிறது. 91.94%. சென்னை மாவட்டம் 34வது. பள்ளிக்கூடங்களில் அதிக கல்வி கட்டணம், அதிக மாணவர்கள் சேர்க்கை உள்ள சென்னை மாவட்டம் 34வது இடத்தை பிடித்து 90.73% மாணவர்களை தேர்ச்சி வைத்திருக்கிறார்கள். சென்னையை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதிக கல்வி கட்டணம், சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டம், அங்கும் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைவாக 89.82% மாணவர்களே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னையில் 90.73, செங்கல்பட்டில் 89% மாணவர்களே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்து சென்னைக்கு அடுத்த திருவள்ளூர் மாவட்டம், இதுவும் சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டம், அதிக பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ள மாவட்டம், அதிக கல்வி கட்டணங்களும் வசூலிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். அங்கும் தேர்ச்சி விகிதம் 89.60% மாணவர்களே அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான கள்ளக்குறிச்சி மாவட்டம் 86.93.
வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது. அதிக வெயில் அடிப்பதால் வேலூர் மாவட்ட மாணவர்கள் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்களோ என்ற அளவில் 85.44% மாணவர்களே வேலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். யூனியன் பிரதேசமான புதுவை காரைக்காலின் தேர்ச்சி விகிதத்தில் காரைக்கால் 93.60% மாணவர்களே அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் 97.37% மாணவர்களே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 முக்கிய மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதம் 34, 35, 36வது இடத்தை பிடித்து இந்த மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.